போச்சு, பஸ் போச்சு, எல்லாமே போச்சு. இப்போ என்ன பண்றது? அப்பா உங்களை பத்தி அப்பப்போ குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா நான் தான் உங்களுக்காக வக்காலத்து வாங்குவேன். ஏன் தெரியுமா? நீங்க எவ்வளவுதான் குறை உள்ள ஆளா இருந்தாலும் எங்க குடும்பத்து மேல நீங்க வச்சிருக்கிற பிரியம் உண்மைன்னு நம்பினேன். ஆனா அதெல்லாம் போயிடேன்னு சொல்லாம நிரூபிச்சு காட்டிட்டீங்க. சரோ, இப்பவும் உங்க குடும்பத்து மேல வச்சிருக்க பாசத்தை தயவு செஞ்சு சந்தேகப்படாத. நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களை எல்லாம் பார்க்காமலோ பேசாமலோ இருந்திருக்கேனா? உங்களை எல்லாம் விட்டா எனக்கு வேற யார் சரோ இருக்கா? நீங்க எல்லாம் இல்லைன்னா நான் அனாதை சரோ. பேசாதீங்க மாமா, பேசாதீங்க. இந்த குடும்பத்தோட மருமகன்னு சொல்லி இந்த வீட்டோட ஆண் வாரிசு மாதிரி அப்பா உங்களை நினைச்சிட்டு இருந்தாரு. நல்லவர் மாதிரி பேசி கல்யாண காரியத்தை எல்லாம் யோகிய மாதிரி செஞ்சுட்டு இப்படி குழி வெட்டுற காரியத்துல இறங்கிருக்கீங்களே. எங்க மேல உண்மையான பாசம் இருக்கிற ஆள் செய்யற வேலையா இது? நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கு என்னதான் கட்டிக்கணும்? சரவதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்க தீர்மானமா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்களே, அப்பவே நேரடியா ஆம்பளை மாதிரி நின்னு கேட்டிருக்கணும். அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துட்டு தன மனசுல ஒரு ஆசையை வளர்த்துட்டு இப்ப சம்மதம் பேச வந்தவங்க கிட்ட போய் இல்லாதி பொல்லாதி சொல்ல போறீங்களே, இது என்ன நியாயமாமா? அன்னைக்கு என்னாலதான் பேச முடியல. நீ உங்க அப்பா கிட்ட பேசிக்கலாம்ல? நான் தான் அன்னைக்கு தெளிவா சொன்னேனே, அப்பா பார்த்து யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. மாமா, நான் தெளிவா தான் இருக்கேன். நீங்க தான் குழம்பி போய் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. மாமா, எனக்கு உங்க மேல காதலோ தனிப்பட்ட இன்ட்ரெஸ்டோ கிடையாது. உங்க மேலயும் கிடையாது, இப்ப கட்டிக்க போறவர் மேலயும் கிடையாது. என் மனசுல இருக்கிறதெல்லாம் என்ன கட்டிக்க போறவருக்கு அது யாரா இருந்தாலும் சரி ஒரு நல்ல மனைவியா இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த கொஞ்ச நாள்லயே தானே உங்க மேல உயிரையே வச்சிருக்கா. மாமாக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா, மாமாவோட மனசு நிறைஞ்ச மாதிரி எப்படி நடந்துக்கணும்னு இப்படி எப்ப பார்த்தாலும் அவ உங்க பேச்சதான் பேசிட்டு இருக்கா. நீங்க எங்களுக்கு தாய் மாமன், உங்க அக்கா பெத்து போட்ட பிள்ளைங்க நாங்க. உங்களுக்கு எங்க எல்லார் மேலயும் பாசம் இருக்கணும். அப்படி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா உங்க எண்ணம் எல்லாம் சம்பந்திக்காரங்க கிட்ட போய் தகராறு பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். இந்த ஊர் முழுக்க என் பேரை சொல்லி வம்பு பேசணும். உங்களையே நினைச்சிட்டு இருக்கிற தனத்தோட மனசு உடைஞ்சு போகணும். இதெல்லாம் பார்த்து அப்பாவும் தங்கச்சிங்களும் கதறி கதறி அழணும். சரிதானே? என்ன சொல்லு இப்படி எல்லாம் பேசுற? மாமா, இந்த பஸ் கிளம்பி போச்சுன்னா என்ன, அடுத்த பஸ் இருக்கு. இல்ல டாக்ஸியாவது பிடிச்சு நீங்க நினைச்ச காரியத்தை செஞ்சிடுங்க. உங்களுக்கு இதுலதான் சந்தோஷம்னா தாராளமா இந்த காரியத்தை பண்ணிடுங்க. என்ன சரோ, உன் மாமனை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு அவசரக்காரன், முட்டாள். அதனாலதான் ஏதோ தெரியாம இப்படி ஒரு காரியம் பண்ண துணிஞ்சிட்டேன். சரோ, அழாத சரோ. சரி, நடந்த எல்லா விஷயத்தையும் நீ மறந்து, நானும் மறந்துடுறேன். நான் சந்தோஷமா தனத்தை கட்டிக்கிறேன். என் அக்கா பொண்ணுக்கு அழுத என்னால தாங்க முடியாது சார். மன்னிச்சிரு, அழாத.
சாமி மேல, எங்க அக்கா, உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் தனத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வச்சுப்பேன். சாப்பிட்டீங்களா மாமா? இல்ல. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிட ஏதாவது வச்சிருக்கியா? வாங்க மாமா, உட்காருங்க. மாமா, உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்காக செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லணும். உங்களுக்கு பிடிச்ச கோஸ் பொரியல், உங்களுக்கு பிடிச்ச அவிச்ச முட்டை, காரக்குழம்பு வச்சிருக்கேன் மாமா. சாப்பிடுங்க மாமா. என்ன மாமா என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அக்கா, நீ போடுற சாப்பாட்டை பார்த்தாக்கா போஸ் மாமா தொந்தி மாமாவா ஆயிடுவார் போல இருக்கு. சும்மாடி, கண்ணு வைக்காத. நீங்க சாப்பிடுங்க மாமா. அது சரி, எல்லாம் கொண்டு வந்து வச்சியே, மாமாக்கு பிடிச்ச அப்பளம் கொண்டு வந்து வச்சியா? ஆமா மாமா, அரை செகண்ட்ல ரெடி பண்ணிடுறேன் மாமா, கொஞ்சம் இருங்க. ஏய் வாடி. தானோ ரொம்ப நல்ல உசரம். நான் சொன்னது புரிஞ்சுதா? சார், எந்த காரணத்தை கொண்டும் எப்பவும் நான் பண்ண இருந்த முட்டாள்தனத்தை தனத்துக்கிட்ட சொல்லிடாத. அதையெல்லாம் மறந்துடுங்க. எதையும் நினைக்காம நிம்மதியா ருசிச்சு சாப்பிடுங்க. என்ன சார், பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சுல்ல? இதை பாருங்க கண்ணப்பன், எந்த ஒரு நல்ல காரியத்தையும் 100% நூறு பிடிச்ச மாதிரி எந்த விஷயத்தையும் பேசி தீர்த்தர முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தானே செய்யும். ஏக்கா, இந்த மாதிரி சமயத்துல பேசுறதுக்குனே ஒரு தனி டோன், ஒரு தனி மாடுலேஷன் இருக்கும் போல இருக்கு. ஏய், சும்மா இருடி. ஏய், இங்க பாருடி வெக்கத்தை, எதுக்கு எடுத்தாலும் டிபிக்கல் பொண்ணு மாதிரி சும்மாரி சும்மாரின்னு சொல்லிக்கிட்டு. சும்மாரி கேட்க போகுது. ஏய் சரோ, அன்னைக்கு இதே மாப்பிளைய நல்லா பாத்துக்கோன்னு நீ என்கிட்ட சொன்ன. இப்ப அதே வார்த்தையை நான் உனக்கு சொல்றேன். மாப்பிளைய நல்லா பாத்துக்கோ. ஏங்கா, இதுல எந்த குழப்பமும் வராதே. குழப்பம் வந்தா என்ன, அதுக்கு தான் நான் ரெடியா இருக்கல. ஏய், சரி சரி சரி, எப்படியோ சபை களை கட்டிடுச்சு.
என்னடி சொல்ற? மாப்பிள்ளையோட தம்பி வந்திருக்காருல? ஆமா ஆமா. அப்புறம் என்னப்பா சிவசாமி, தேதியை குறிச்சலாம்ல? ஆமாமா, எதுக்கு தேவையில்லாம நேரத்தை இழுக்கணும்? இல்ல, ஏதோ முன்னப்பிட்ட இருக்குன்னு வருத்தப்பட்டதா கேள்விப்பட்டேன். அதான். மாணிக்கத்தோட அம்மாவுக்கு லேசுல திருப்தி அடையிற மனசு கிடையாது. இன்னொரு 2 பவுனு, கல்யாணத்துக்கு ஒரு 2-3 ஆயிரம், இப்படி முணுமுணுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்து சரி பண்ணிக்கிறேன். அதுக்கு இல்லப்பா, தேதி குறிச்சதுக்கு அப்புறம் அதுல சொத்த இதுல சொத்தன்னு சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்ல? அதெல்லாம் விடுங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமே அந்த அம்மா எதுவும் பேச மாட்டாங்க. நாம தேதியை குறிச்சிருவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஒரே குடும்பமா போயிடுவாங்க, நாம தான் 3வது மனுஷன் ஆயிருவோம். ஏம்மா, தேதியை முடிவு பண்ணிடலாம்ல? நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரிதாங்க. வர 23ஆம் தேதி முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஐயர் குறிச்சு கொடுத்துருக்காரு. அன்னைக்கே 2 கல்யாணத்தை வச்சிடலாம். என்னப்பா சொல்ற சிவசாமி? சரிதான், வர்ற 23ஆம் தேதி 2 கல்யாணத்தையும் வச்சிடலாம். என்னது, 2 கல்யாணத்தையும் ஒரே நாள்ல முடிக்கிறீங்களா? ஆமாங்க, என் முத பொண்ணுக்கும் 2வது பொண்ணுக்கும் ஒன்னா கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன். இந்த பாருங்க, 2 கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல வைக்கிறது அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, இப்படி ஏதாவது கலப்பி விடுறதுக்குன்னு ஒவ்வொரு இடத்துலயும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நாங்க 1க்கு 4 பெரியவங்களை கேட்டு பார்த்து தான் பேசுறோம். புரியுதா? நானும் வயசுல பெரியவதான், எனக்கு தெரிஞ்சதை தான் சொன்னேன். என்னம்மா புதுசு புதுசா பேசுறீங்களா, எனக்கு தெரியாத மாதிரி. இத பாருமா, இந்த 2 கல்யாணத்தையும் சேர்த்து நடத்துறது தான் நல்லது. இல்லதான் பிரச்சனை வரும்னு ஜாதகத்திலேயே இருக்கு. காரணம் இல்லாம நாங்க எதுவும் பண்ணல. புரியுதுங்களா? அப்படியா விஷயம்? இப்படி விவரமா சொன்னா தானே புரியும். சரி சரி, உங்க உசிதம் போல செய்யுங்க. அப்புறம் என்ன சார், அம்மாவே சொல்லிட்டாங்க, தாம்பூலத்தை மாத்துங்க. சிவசாமி இந்தாங்க, இது சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு கொண்டாங்க. சந்தோஷம். வர்ற 23ஆம் தேதி கல்யாணம். நல்லதுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். என்ன சிதம்பரம், ஆளையே பார்க்க முடியல? அது என் பொண்ணுங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கிறேன். சந்தோஷமான சமாச்சாரம் தான். இத போய் சாதாரணமா சொல்றீங்க? சொல்லுங்க. சரி, உங்க மனையை விற்கிறது சம்பந்தமா சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா, நானும் 4-5 மாசமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தரும் படிய மாட்டேங்கிறான். 5 கிரவுண்ட் வேற, ரொக்கம் வேற கேட்குறோமா, பார்க்குறவெல்லாம் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிடுறான். சிதம்பரம், நீங்க ஏதோ பார்க்குறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ரொம்ப சிரமப்பட்டு ஒரு பார்ட்டியை பிடிச்சிருக்கிறேன். ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்குவானா? மிரண்டான். எனக்கு எதுக்கே 5 கிரவுண்டுன்னு ஓடினா பிடிச்சி நிறுத்தினேன். இந்த பாரு மலைச்சிராத, நில விலையெல்லாம் ஏறிட்டு கிடக்குது. நீ பேங்க்ல போட்டு சம்பாதிக்கிறத விட நாளைக்கு இந்த நிலத்தை விற்றினா நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லி மசிய வச்சிருக்கிறேன். ரொக்கம் சிங்கிள் பேமெண்ட் சொல்லிட்டீங்களா? சொன்னேன், முதல்ல ஒத்துக்கல. ரொம்ப சிரமப்பட்டு ஒத்துக்க வச்சிருக்கிறேன். உங்க சாமர்த்தியம் யாருக்கு வரும்? அதான் ஊர் பையெல்லாம் உங்க பின்னாடி அலையிறான். ஆமா சிதம்பரம், பார்ட்டி யாரு? பேர் வெங்கட்ராமன், ரிட்டையர்டு பேங்க் ஆஃபீஸர். ஆமா. இந்த சரவணங்கால் இருக்குதுல்ல, ஆமா, அது பக்கத்துல பஸ் ஸ்டாப் இருக்குதா, ஆமா, அது பின்னால் இருக்கிற வீடு தான். பேரு ராமபவனம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிதம்பரம். பொண்ணுங்க கல்யாணம் வச்சிருக்கிறேன். அதான் சொல்லிட்டீர. கல்யாணம் பண்றதுல உள்ள கஷ்டம் உங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களாம் மனசு வச்சாதான் நடக்கும். நேரடியா என்ன வேணும்னு சொல்லுங்க. அதாவது இந்த டிரான்சாக்ஷனுக்கு உண்டான கமிஷன் கொடுக்கறதுல கொஞ்சம் தாராளமாக இருக்கணும். வழக்கமாக 1-1.5 இழுப்பாங்க. ஆனால் அதில் நீங்கள் குறைஞ்சது 2% கொடுக்கணும். அவ்வளோ சிரமப்பட்டிருக்கிறதுல. அப்படியா? அதுவும் தவிர இதில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஜாஸ்தி. டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிற வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து பூரா முடிச்சு கொடுத்துருவேன். அது சரி, அதுக்கு என்ன ஒன்று செய்யுங்க. நீங்கள் நாளைக்கு என்ன வந்து பாருங்க. சரி, என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன். ஆட் பாரு பார்த்துங்களா? வா. முருகா, நல்லா வெட்டுறா, அதான் தண்ணி போகணும் இல்லைங்க, ஒழுங்கா வேலை செய்டா. வாங்க. நான் தான் ரங்கசாமி. ஆமா, சிதம்பரம் சொன்னார். வீட்டுக்கு போயிருந்தேன், தோட்டத்தில் இருக்கிறதா சொன்னாங்க. ஓ, நம்ம மனம் ரொம்ப நல்ல மனங்க. அதை விற்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. என்ன பண்ணுறது, பணத்தேவைன்னு ஒன்று இருக்க. இதை பாருங்க, ஒரு சொத்து போனால் இன்னொரு சொத்து வரும்னு சொல்லுவாங்க. எல்லாம் டைம் தானே. 100ல் ஒரு வார்த்தைங்க. நான் எதுக்காக உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஃபோனில் பேசும்போது ஒன்றும் விவரம் சொல்லலை. சொல்லுங்க, கேட்போம். சார், எனக்கு எப்பவுமே
முகத்துக்கு நேரா பேசி தான் பழக்கம். நல்ல பழக்கம் தானே, சொல்லுங்க. இப்போ மனம் என்னோடது, நீங்க வாங்க போறீங்க. நடுப்புற மூணாவது ஆள்னு ஒருத்தர் வந்தா எப்பவுமே பிரச்சனை தான். நான் சொல்றதையும் நீங்க சொல்றதையும் அவங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்குவாங்க. அதனால நாம 2 பேரும் நேரடியா பேசி டீலை முடிச்சிடலாம். என்ன நான் சொல்றது? நீங்க சொல்றது சரிதான். ஆனா பாவம் சிதம்பரம் ஒரு 4-5 தடவை அலைஞ்சிட்டு போனார்ல. கமிஷனுக்காக எவ்வளவு ஒண்ணா அலைவாங்க. ஆனா நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் திருப்திப்பட மாட்டாங்க. என்கிட்ட வந்தாரு, பர்சன்டேஜ் போட்டு கொடுங்கன்னு கேட்டாரு. நாம லட்சக்கணக்கில் சொத்தை விற்கிறோம், பர்சன்டேஜ்னு கொடுத்தா எவ்வளோன்னு சார் கொடுக்குறது? என்கிட்ட 4-5 முறை வந்து அலைஞ்சாரு. நீங்க ஏதாவது 100-200 போட்டு கொடுங்க, நானும் ஏதாவது போட்டு கொடுக்குறேன். 100-200 கொடுத்தா அவரை கட் பண்ணிடலாம். சரி, சிதம்பரம் இங்க வந்தாருன்னா உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். நானும் அவருக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கே விலை விவரம் எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம். நானே உங்க வீட்டுக்கு வரேனே. சரி வாங்க. அப்போ நான் வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. முருகா, ஒழுங்கா வெட்டுறா. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க இருக்கட்டும். எழப்பாடுறீங்களா? ஆமா. நீங்க அந்த வெங்கட்ராமன் சாரை பார்த்து பேசுனீங்களா? பேசிட்டேன். நாம 2 பேரும் ஒரு நல்ல நாளா பார்த்து பேசி முடிவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? சந்தோஷம். நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், உங்களை பார்க்க சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இதுக்கு முன்னே அந்த மாதிரி பண்ணதில்லை, தான் என்னடா விசாரிப்போம். ஒன்றும் இல்லை சிதம்பரம், அவர் என்ன நினைக்கிறாருன்னா சொத்தை விற்க போகிறது நீங்கள், வாங்க போகிறது நான். நடுப்புற அவர் எதுக்கு நினைக்கிறாரு என்னவோ, அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தயங்குறாருன்னு நினைக்கிறேன். என்ன சார், நான் என் செருப்புத்தையே அவர் வீட்டுக்கு எவ்வளவு வாட்டி நடந்திருப்பேன். உங்க மனையை வாங்க சொல்லி எப்படி எல்லாம் கெஞ்சிருப்பேன். இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சா அப்புறம் மனுஷங்களை எப்படி சார் நம்புறது? என்ன சிதம்பரம் இது போய் ஃபீல் பண்ணிக்கிட்டே? இது வியாபார உலகம். இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப சகஜம். ஒரு கட்டம் வரைக்கும் உங்களை மாதிரி ஆட்களோட உதவி தேவைப்படுது. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்டவங்க பேசி முடிவு எடுத்துடுறாங்க. இதெல்லாம் நீங்க ஈஸியா எடுத்துக்கணும் சார். நான் வருத்தம் மட்டும் சீரியஸாக எடுத்துக்கிறேன். எதுக்காக சார் நான் எல்லாரும் ஓடுறோம்? காசு சம்பாதிக்கத்தானே. எதுக்கும் கூலி ஒன்று வேணும் இல்லை. என்ன சார் தர்ம காரியமா பண்றோம்? எனக்கு இதுதானே சார் ஜீவனம். அது கரெக்ட், அது கரெக்ட். வெங்கட்ராமன் கிட்ட பேசினேன், கண்டிப்பா உங்க கமிஷன் கொடுத்துடணும். இல்லைனா அது நியாயம் இல்லை. பாருங்க, இந்தாங்க 300 ரூபாய். என்னங்க இது 300 ரூபாய்? உங்க கமிஷன் சிதம்பரம். எங்க டிரான்சாக்ஷன் தொகை நிச்சயமா பெரிய அமௌண்ட் தான். அதுல 2% நீங்க எதிர்பார்க்கறது தப்பு. நாங்களே பத்திர செலவு குறைக்கலாங்கிறதுக்காக லேண்ட் வேல்யூ குறைச்சி எழுதலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். என்னோட கமிஷன் 150, வெங்கட்ராமனோட கமிஷன் 150, மொத்தம் 300. சந்தோஷமா வாங்கிட்டு போங்க. சந்தோஷம்? என்ன சார் இப்படி பேசுறீங்க? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா 1000 கணக்கில் கமிஷன் தேரும் தான் சார் இந்த பாடுபட்டேன். சார் நான் ரொம்ப அழைச்சிருக்கேன் சார் இருக்காங்க. அதுக்கு தான் இந்த 300. வேணும்னா என் கையில இருந்து 100 ரூபாய் போட்டு தரேன். அதுக்கு மேல எதிர்பார்க்கறது நியாயம் இல்ல. ஐயா, என் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நீங்க எழுத போற மொய்யா இது? சிதம்பரம், நீங்க அதிகமா பேசுறீங்க. விற்க போறது நான், வாங்க போறது அவரு. நடுப்புற நோகாமனு வந்து 4 வார்த்தை பேசுறதுக்காக 1000 ரூபாய் கேட்கறீங்களே, இது நியாயமா? பேசுவீங்க இல்ல, ஏன் பேச மாட்டீங்க? உங்க வேலை முடிஞ்சு போச்சு இல்ல, ஏன் பேச மாட்டீங்க? சிதம்பரம் கட்டாதே. 300 ரூபாய் வாங்கி கிழிச்சு உன் மூஞ்சிலே எரியணும்னு கோவம் வருது. ஆனா இத்தனை பாடுபட்டு விட்டு இத்த கூட வாங்காம போறதுக்கு நான் முட்டாள் இல்லை. கூட 100 ரூபாய் கூட கொடுப்பேன்னு சொல்லிடுற இடம்